இந்த வாரம் உங்கள் உணவில் சரியான முன்னேற்றங்களை செய்த பிறகு நீங்கள் நன்றாக சாப்பிட வேண்டும். இது உங்கள் மன வலிமையை அதிகரிக்கவும் உங்கள் வாழ்க்கையை நிறைவாக வாழவும் உதவியாக இருக்கும். எனவே புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை அனுபவிக்கவும் மேலும் காரமான உணவுகளை தவிர்க்கவும். சந்திரன் ராசியைப் பொறுத்து வியாழன் 7வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் நிதி நிலைமையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆனால் தொடர்ந்து உங்கள் பணத்தை தண்ணீரைப் போல ஓட்ட அனுமதிப்பது புத்திசாலித்தனம் அல்ல, ஆனால் கவனக்குறைவு. இதன் காரணமாக உங்கள் திட்டங்களில் தடைகள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் உங்களுடன் நேரடியாக பேசுவதைக் காண முடியாது. இதற்குக் காரணம் உங்களைப் பற்றிய உங்கள் கண்ணோட்டம் மற்றும் நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். அத்தகைய சூழ்நிலையில் எப்பொழுதும் உங்களை எல்லாவற்றிற்கும் மேலாக வைத்துக் கொள்வதற்குப் பதிலாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சந்திரன் ராசியைப் பொறுத்து 5ஆம் வீட்டில் சனி இருப்பதால் தொழில் ஜாதகத்தைப் பற்றி பேசுவதால் இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தால் முழுமையாக ஆதரிக்கப்படும். இதன் உதவியுடன் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இலக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் சிரமம் இருக்காது. குறிப்பாக மாணவிகளுக்கு நேரம் சாதகமாக இருக்கும். ஏனெனில் பல கிரகங்களின் நிலை மாணவர்களின் வாழ்க்கையில் இணக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. பரிகாரம்: தினமும் லலிதா சஹஸ்ரநாமம் ஜபிக்கவும்.